வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வாங்க ஜெயாஸ் கிச்சனில் சூப்பரான ரோட்டு கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நம்ம முட்டைக்கோஸ் சில்லி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான மசாலாக்கள் பார்த்துடலாம் வாங்க. 2 டேபிள் ஸ்பூனை சோள மாவு எடுத்துக்கோங்க, நல்லா கோபுரம் மட்டும் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சால்ட்டு சேர்த்துங்க, ரொம்ப சேர்த்திடாதீங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, அதோட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்த்துங்க. ஏன்னா இதுலேயே நமக்கு உப்பு காரம் எல்லாமே இருக்கும். இது நான் வீட்டில் செஞ்ச மசாலாங்க. இல்லைன்னா நீங்கள் கடை மசாலா கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதோடையே நீங்கள் ஒரு 2 பச்சை மிளகா நீல வாக்கில் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கோங்க. நான் பாருங்கள், ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா லேசாக எந்த அளவுக்கு ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி பெருசு பெருசாக ரஃப்பாக போட்டிங்கன்னா இந்த போண்டா, அதாவது இந்த சில்லி கரெக்டாக வராதுங்க. இந்த அளவுக்கு லேசாக வெட்டி சேர்த்திக்கிங்க. 1 கப்பு நான் முட்டைக்கோஸ் சேர்த்திருக்கேன். இந்த முட்டைக்கோஸ் கூட பார்த்திங்கன்னா நம்ம பொரியலுக்கு நல்லா சின்ன சின்னதாக வெட்டுவோம். அந்த அளவுக்கு வேண்டாங்க. நல்லா நீளமாக நல்லா லேசாக நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி லேசாக நீங்கள் வெட்டி எடுத்துகிட்டு அந்த முட்டைக்கோஸ் தண்ணி வெங்காய தண்ணியே போதுங்க. அதுலேயே இந்த எல்லாமே சேர்ந்து கலந்து வந்துடும். எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப மாவு மாதிரி கொல கொலன்னு போயிடும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் பால் பிடிச்சி நம்ம இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிட்டு ஆயில் நல்லா சூடாகி, ரொம்ப சூடாக வச்சிடாதீங்க. நல்லா மிதமான இதில் இருக்கும்போது நீங்கள் சிம்லேயே வச்சுட்டு இந்த வடைகளெல்லாம் நீங்கள் போட்டுருங்க. ரொம்ப ஆயில் சூடாக இருந்துச்சுன்னா உள்ளே எல்லாம் வேகாது. அதனால் சிம்மில் வச்சு நீங்கள் போட்டு 2 சைடும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நல்லா அந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி வந்துடணுங்க. அந்த மாதிரி அடங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ரோட்டு கடை முட்டைக்கோஸ் சில்லி ரெடி ஆயிருங்க. ஈவினிங் டைமில் ஒரு 10 நிமிஷம், குழந்தைங்க வரதுக்குள்ளார ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இப்படி செஞ்சு வச்சோம்னா ஒரு டீ, அதுக்கப்புறம் இது கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வயிறு ஃபுல்லாயிருங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.